அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு வார்த்தை ரொம்ப காலமா நம்ம கேட்டுட்டே இருக்கோம். என்ன வார்க்கும்? எனக்கு என்ன தெரியும், கேளுடா. 10 பாத்திரம் தேய்ச்சி அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க, அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை. ஒரு பக்கம் அப்படி பல வேலைகள் செய்து தங்களுடைய பிள்ளைகளை ஆளாக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகிற அம்மாக்கள், இன்னொரு பக்கம் அவர்களுடைய பிள்ளைகள். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. முதல்ல நான் பிள்ளைங்கள்ட்ட தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு ஆசைப்படுறேன். யார் வேணாலும் சொல்லலாம், அவங்க அம்மா என்னென்ன வேலையெல்லாம் பண்றாங்க. உங்களை படிக்க வைக்கிறதுக்காக, உங்களை ஆளாக்குறதுக்காக உங்க அம்மா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்க. சொல்றேம்மா, சொல்றேன். எங்க அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆஃப்டர் கல்யாணமும் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்க அப்பனும் புரிஞ்சுக்க மாட்டேன், நீயும் புரிஞ்சுக்க மாட்டேன். என்ன வேலையெல்லாம் யார் பாக்குறது? இப்போ எங்க அப்பாக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல ஆப்ரேஷன் பண்ணதுனால காலையில வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு மத்தியானம் டைம்ல அப்பா கூட போய் ஹெல்ப் பண்ணுவாங்க அயன் பண்றதுக்காக. பாசு, நீங்க போய் குடிச்சிட்டு சாப்பிடுங்க பாசு, நான் அயன் பண்ணி வைக்கிறேன். அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட். காலையில் ஒரு 4:30க்குலாம் எழுந்து ஒரு ஜிம்மில் வந்து பெருக்கி தொடச்சி பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலை போயிடுவாங்க. முடிச்சுட்டு இன்னொரு வீட்டில் போயிட்டு பாத்திரம் தேய்க்கிறது இந்த மாதிரி வேலை முடிச்சுட்டு ஒரு பார்பர் ஷாப்பில் போய் அங்கேயும் பெருக்கி துடைப்பாங்க. எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. முடிச்சுட்டு எங்கள் ஸ்கூல் வாசலில் வந்து சுண்டல் செஞ்சு போடுவாங்க சார். சுண்டல் செஞ்சு விற்பாங்க. விற்றுட்டு திரும்ப அந்த பார்பர் ஷாப்கே போயிட்டு அங்கே பெருக்கி தொடச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் பாத்திரம் தேய்ச்சிட்டு திரும்ப அந்த ஜிம்முக்கு போய் க்ளீன் பண்ணிவிட்டு நைட் ஒரு 10:30க்கு அந்த மாதிரி வருவாங்க சார். 3 வேளை 6 நேரம். ஆமாம் சார். நடுவில் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டயத்தில் வந்து ஒரு முஸ்லீம் ஆண்டி வீட்டுக்கு போய் அங்கேயும் வேலை செய்வாங்க சார். ஓ, ஸோ இது போக வீக்கெண்டில் தனி வேலை. சார் எங்கள் வீட்டில் வந்து அம்மா 3 மணிக்கே எழுந்து மீன் எடுக்க போயிடுவாங்க சார். போயிட்டு ஒரு 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க சார். 6 மணிக்கு வந்து மீன்லாம் வச்சுட்டு எங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு திருப்பியும் ஒரு 8 மணிக்கெலாம் திருப்பி மீன் கடைக்கு போய் மீன் விற்றுக்கிட்டே கறியும் வெட்டுவாங்க சார் அம்மா. கறிக்கடைக்காரரு இன்னும் காலையில இருந்து நாஸ்டா கூட பண்ணல, ஒரு 5 ரூபாய் கொடுங்களேன். வீட்டுக்கு வரத்துக்கே 10-10:30. அந்த கையெல்லாம் பார்க்க மட்டும் ரொம்ப புண்ணா இருக்கும் சார். அது ரொம்ப மீன்லாம் ஆஞ்சு மீன் ரொம்ப வெட்டி முள்ளு குத்தி. ஆமாம் சார். துண்டு தூங்குற மாதிரி ஈஸின்னு நினைச்சியா? கஷ்டம்டா. எங்கள் அம்மா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு 9 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போய் வீடு பெருக்கி துடைப்பாங்க. இன்னொரு வீட்டுக்கு போய் காய் கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவே 12 மணி வரைக்கும் ஆகிடும். 9லேருந்து 12 மணி வரைக்கும் ஆகிடும். ஒரு 4 ஃப்ளோர் இருக்கும். அந்த 4 ஃப்ளோர் ஆஃபீஸ் பெருக்கி துடைப்பாங்க. அவங்க சொல்கிற வேலையுமே செய்வாங்க. நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்ட பிறகு என் தம்பி இருக்கான், அவனையுமே கூட்டிட்டு ஒரு கிராண்ட் மதர் வந்து பார்க்க போவாங்க. அதை முடிச்சுட்டு திரும்பி 5 o'clock வந்து இதே தான் ரொட்டீன் லைஃபாகவே இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு. தாங்க முடியலடா பாண்டி. அப்போ எப்போ தான் தூங்குவீங்க நீங்கள்? தூங்குறது ஒரு 2 மணி நேரம் தான் தூங்குவேன். ஒரு நாளைக்கு அவ்வளோ? ஆமாம் சார். என்னடா செய்யறது அப்படின்ட்டு அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பசங்களை 2 பேரும் படிக்க வைக்க முடியல என்னால். எங்கள் ஹஸ்பண்ட் விட்டு போயிட்டாரு. பெரிய ஆப்ரேஷன் 2 குழந்தைக்கும் பண்ணியிருக்குது. கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணியிருக்குது. அதனால் எனக்கு வந்து ஒரு வேலைக்கு போனால் திடீர்னு உடம்பு முடியாது போயிடும். அங்கே வேலைக்கு போகும்போது ஒரு 2 நாள் லீவ் எடுத்தா நீ வேணாம், நிரந்தரமாக ஒரு வேலை எனக்கு இன்னமும் கிடையாது. அவனை மன்னிக்க கூடாது, ஒரு துளி கூட அவனை மன்னிக்க கூடாது. வலியெல்லாம் இருக்காதா? கஷ்டம் வலி இருக்குது சார். அந்த வலியை நினைக்கும் போது பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே. 2 பேருக்கு 3000 நான் கட்டுறேன் சார் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ். பைசங்க வந்து நல்லா திறமையாக இருக்குது, என்னால் முடியல. அப்புறம் தூக்கம் வர மாட்டேங்குது. 5 மணிக்கெல்லாம் டான் அப்படியே அந்த எழுப்பி விட்டுருது சார். அந்த இது ரொம்ப கஷ்டமாகுது. அம்மா 4 மணிக்கு எழுந்திரிச்சு கயிறு தீர்க்கிற தொழில் செய்வாங்க சார். அது செஞ்சு முடியும். ஈவினிங் 4 மணிக்கு தான் அவங்களுக்கு வேலை முடியும். அது முடிஞ்ச உடனே அம்மா வந்து துணி தைக்க ஆரம்பிச்சிருவாங்க சார். அது வந்து 12 மணிக்கு முடியும். திருப்பி அதே ஸ்டார்ட்டாக திருப்பி 3 மணிக்கு எழுந்திரிச்சு அதே கயிறு தீர்க்கிற தொழில் செய்வாங்க சார். இப்படியே போய்க்குதா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இப்படியே செஞ்சுட்டு இருக்குள்ள அம்மாவுக்கு திடீர்னு தலை சுத்து வந்து கீழே விழுந்துட்டாங்க. காதில் வந்து ரொம்ப பிளட் ஆயிடுச்சு. அப்போ இது வரைக்கும் நாங்கள் வந்து நல்லா உயர்கல்வி நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா இன்னமும் அதே தொடர்ந்து தான் சார் வேலை செய்கிறாங்க. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. நைட்டு ஒரு 3 மணி நேரம் நைட் டைம் கிடைக்கும், அவ்வளோதான். ஆமாம் நீ சார். நேரம் முழுக்க வேலை தான். ஆமாம் சார். டாக்டர் ஏப்ப விடுறோம்ல, அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரஸா இருக்குன்னா பாத்துங்களே, அப்ப எப்படி தூக்குறது? என்ன படிக்கிறீங்க நீங்கள்? இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கீங்க. தொடர்ச்சி எவ்வளோ வருஷமா அந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க? 10 வருஷம் அதான் சார் பண்ணுறாங்க எங்கள் அம்மா. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அதனால் யாருக்காக படிக்கணும், எங்கள் அம்மாக்காக நான் படிப்பேன். சார் நான் ஃபுல் டே நடந்துகிட்டே இருப்பேன் சார். கால் வலி நிறைய இருக்கும். நான் வந்து உட்காரப்ப எனக்கு அழுகு தான் வரும். எனக்கு கால் வலிக்குதுன்னு யார்ட்டையும் சொல்ல முடியாது. அந்த வலியை என்னால் காமிச்சிக்கவும் முடியாது. குழந்தைங்க மனசு விட்டுருன்னு சொல்லிட்டு நானே அழுதுட்டு அந்த கால் வலியில் மடக்கி உட்காந்துட்டு அப்படியே படுத்துடுவேன். ஒரு டைம்ல வந்து சோகத்தை மறைச்சிட்டு சிரிக்கிற வலி இருக்கே. என்ன வேலை இதில்? உட்கார முடியாது, உட்கார முடியாது சார். காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நான் நடந்துகிட்டே இருக்கணும். 4 hours
அது எப்படிடா முடியும்? நான் டெய்லி 200 ரூபாய் சம்பாதிப்பேன். எனக்கு இவளோட இன்னொரு பொம்பளை ஆனா பிள்ளை. நீங்க இவ்வளவு வேலை பாக்குறீங்க, அவ்வளவுதான் சம்பளமா இருக்கு. ஆமாங்க சார். எனக்கு அந்த கயிறோட ரேட்டு 1 ரூபாய் எடுத்துப்பாங்க. மற்றவங்க அவங்க சேல் பண்றப்ப 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. ஆனா எங்க கிட்ட வாங்குறப்ப கம்மி ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க. அக்கிரமத்தின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டு இருக்கடா நீ. அந்த 200 ரூபாய்க்கு நான் ஃபுல் டே ஓடணும் சார், வரணும். ஒரு நாள் லீவ் வேணும், கிடைக்குமா? நிறைய கால் வலி கை வலிலாம் இருக்கும். படுத்த தூக்கமும் வராதுங்க சார். இவ்வளவு வேலைக்கு அப்புறமும் தூங்க வராது. தூக்கம் வராதுங்க சார். இந்த உடம்பு வலிலாம் பயங்கரமா இருக்கும். அழுகுதான் எனக்கு வரும். இத்தனை வருஷமா நான் தானே வேலை பார்க்குறேன், ரொம்ப டயர்டா இருக்கு. அம்மா வந்து அவங்களோட 8 வயசுல இருந்தே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா அப்போத்துல இருந்த சின்ன பசங்களெல்லாம் வந்து பேசி போட்டுருவாங்க. பேசி போட்டுறது மீன்ஸ் வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு வாங்கிட்டு அவங்கள 1 இயர் ஃபுல்லாக அந்த முதலாளிக்கு வந்து வேலை செய்ய வைக்கணும், என்ன வேலைனாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்ற பாஸ்? ஸோ என்னோட 10 இயர்ஸ்லேயே அப்பா இறந்துட்டாரு. ஸோ இப்போ அப்பா இறந்து 17 வருஷம் ஆகுது. அம்மா படிக்காதனால அவங்க 8 வயசுல இருந்தே கஷ்டப்படுறாங்க. எப்படியாவது எங்க 3 பேத்தையுமே ஒரு டிகிரியோ இல்ல பெரிய லெவல்லையோ படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 8 வயசுல எப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தறிப்பற்றையில நூல் புளியறதுல இருந்து நூல் போறதுல இருந்து தறி ஓட்டுறதுல இருந்து தார் போறதுல இருந்து கூட்டுற வரைக்கும் எல்லா வேலையுமே செய்வாங்க சார். ஊர் தான் கரெக்ட், நீ தான் கரெக்ட். அம்மா சாரி டு சே திஸ் சார், அம்மா இறந்து போறதுக்குள்ள ஒரு சொந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படிங்கிற கனவு அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ எங்களால முடிஞ்சு நாங்க அம்மா இருக்கும்போதே ஒரு சொந்த வீடு கட்டி அவங்கள அதில் உட்கார வச்சு பார்க்கணும்னு எங்க எல்லாத்தோட ஆசை. ஸோ நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சோன்னையும் என்னோட சேலரியை வச்சு ஒரு பர்சனல் லோன் போட்டு நான் அம்மாவுக்கு லேண்ட் வாங்கி வச்சிருக்கேன் சார். சூப்பர். ஆக்சுவலா ஒரு வேலைனா அது ஓகே, ஒரு சிஸ்டம்ல வரும். ஆனால் ஒரு 2-3 வேலை, சில பேர்லாம் 4-5 வேலை, சில பேர் கிடைக்கிறப்பெல்லாம் வேலை பார்க்குறீங்களே, ஒரு சின்ன கேப் கூட இல்லை, திரும்ப எல்லாமே உடல் உழைப்பு சார்ந்த வேலை வேற. எனக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறப்ப வலியும் கஷ்டமும் இருக்கும். ஆனால் பிள்ளைங்களை நினச்சி இந்த வலிகளை எல்லாம் நான் மறந்துடுவேன். சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. காலையில் எழுந்திரிச்சோன்னா கூட்டுருக்கு போயிடுவேனுங்க. அப்புறம் கம்பெனி வேலைக்கு தொடர்ந்து போயிட்டுருக்கிறேன். நைட் வந்து டீ கடைக்கு பாத்திரங்கள் ஹோட்டலுக்கு பாத்திரங்கள் வைப்பாங்க சார். அதனோட வழி என்னன்னு கேட்குறீங்களா? பசங்களை நினைக்கிற அந்த வழி இருக்காதுங்க சார். வேற லெவலுங்க, நீங்க வேற லெவல். ரொம்ப படுக்கிற போல அந்த வழி நினைச்சிட்டு தாங்க சார் படுத்துட்டு இருக்கிறோம். அவ்வளோ வேதனையோட படுத்து. இந்த வழியை விட எந்த வழி உங்களுக்கு பெருசா தெரியுது? பசங்களை படிக்க வைக்கணும். நம்ம படிக்கல, நான் படிக்கலைங்க சார். 5வது வரைக்கும் தான் படித்தேன். ஆனால் வந்து நம்ம பசங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியில தாங்க சார் இந்த வேலையை நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். எனக்கு வந்து முதுகு வலி இருக்குங்க சார். ஆனால் இந்த பசங்களை நினைக்கல, எனக்கு அந்த வழியே தெரியறதில்ல. அந்த வழியோட வழியா எதையும் செய்யணும். இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல கொல் இனிமே அப்படித்தான். ஏன்னா என்னால சொல்ல முடியாது. நைட்டு படுத்தனா அந்த தலைக்கணியில கண்ணீர் வடி எனக்கு. அழுகாம என்னையா பண்ண? ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம், சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்னையா பண்ண முடியும்? அடுத்தவங்க முன்னால தலை நிமிர வைக்கணுங்கிறதுக்காண்டி லைஃப் முழுக்க ஓடிட்டே இருக்கு. வேற என்ன சார் பண்றது? பிள்ளைங்க தான் லைஃப் ஆயிப்போச்சு. இதுக்கு வேற வழியே இல்லையா தோழர்? இதற்கு வேறு வழியே இல்லை. பிள்ளைங்களுக்கோசரம் தான் வாழ்றோம் ஆயிப்போச்சு. அப்போ பிள்ளைங்களுக்கு தான் நம்ம கஷ்டப்படணும். வேற என்ன லைஃப் இருக்கு? நீங்கள் மறக்கும் அந்த வழிகள் என்னென்ன? உடம்பு வலி சார். ஆனால் அந்த வலி வந்து நம்ம பசங்க வந்து மார்க் எடுக்கும் போது கொஞ்சம் தெம்பா இருக்கும். ஓ என் பையன் இப்போ நல்லா மார்க் எடுத்திருக்கான், ஸோ ஃபியூச்சரில் நல்லா ஆயிடுவான். ஸோ இந்த வலி நமக்கு போயிடும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. எதுக்கே சரி சொன்ன? சுபம் சீரியல் முடிஞ்சு போச்சு. சுபம். அப்பனே சூரிய பகவானே, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த செல்போன் வியாபாரத்தை பண்ணி பகுத்த கடவுள ஆண்டு இருக்கான். இந்த நடமாடும் வியாபாரத்தை கூடயே நடந்து வந்து நீ உதவணும் பா கடவுளே.